அதிக சத்துக்கள் இருக்க இந்த உருண்டைகளை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த உருண்டைகளை தினமும் 2 உருண்டைங்க சாப்பிடுங்க, நல்ல பலன் இருக்கும். நம்ம இந்த உருண்டைகளை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 100 கிராம் பாதாம், 100 கிராம் பிஸ்தா ரெண்டையும் சிம்ல வச்சு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நல்லா வரணும், நல்லா அந்த ஸ்மெல்லும் அந்த லைட்டாக அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகும். நான் நெய் கூட விடலை, சிம்லேயே வச்சு தான் வறுக்கிறேன், வெறும் கடாயில் தான் வறுக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் முந்திரியையும் போட்டு 100 கிராம் கூட வேண்டாம், முந்திரி கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கிறங்க. நல்லா சிம்லேயே வச்சு அதுவும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கிறங்க. இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் இது மூணையும் மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அக்ரூட்டையும் போட்டு வறுத்துக்கிறங்க. அக்ரூட் நல்லா இந்த ஸ்மெல் லைட்டாக இந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதைகள் 100 கிராம், பூசணி விதைகள் 100 கிராம், அதுக்கப்புறம் தர்பூசணி விதைகள் 100 கிராம். இது மூணையும் போட்டு நல்லா சிம்லே வச்சு வருங்க. பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்கும், அந்த கலரும் மாறும், அது வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், அது வந்து நான் 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சிம்மில் வச்சு, அதுவும் நல்லா ஸ்மெல் வரும், சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும், எதையுமே ஹையில் வைக்காதீங்க, அந்த டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், சிம்லேயே வச்சு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்லேயே நல்லா அந்த சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் தாமரை விதைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பும் வரும். அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கிட்டு நான் வந்து பேரிச்சம்பழம் வந்து விதைகளை நீக்கிட்டு வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா சிம்லே போட்டு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் அந்த கடாயில் வச்சு கிண்டுறேன் பாருங்கள். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு முடியலன்னா ஒரு 1/2 கிலோ கூட போட்டுக்குங்க, ஒன்றும் இது இல்லை. பாருங்கள், சிம்லே வச்சு கிண்டுறேன், எப்படி எவ்வளவு வரைக்கும் நான் கிண்டுறேன்னு பாருங்கள். நல்லா சூடு ஏறணும், சூடு ஏறுற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிறேன் பாருங்கள். அந்த சூடு இன்னும் ஏறலை, சூடு ஏறுற வரைக்கும் கிண்டிங்க பாருங்கள். சூப்பராக நமக்கு சூடு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய் விட்டுட்டு காஞ்ச திராட்சை எடுக்கும்போது விதைகள் உள்ள காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தர்பூசணி விதைகளும் போட்டு அந்த நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இது ஏன்னா உருண்டை பிடிக்கும் போது இது வந்து அரைக்காமல் முழுசாக போட்டு அப்படி பிடிச்சா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால இதை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் நம்ம அரைக்க போகிறதில்ல, இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எல்லாத்தையும் நம்ம நைஸாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள். சிம்லே வச்சு இதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த விதைகள்லாம் கலர் சேஞ்ச் ஆகிரும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், மற்றதெல்லாம் அரைச்சி நம்ம தட்டில் கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிருங்க மற்றதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணையும் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் கொட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கிறோங்க. நல்லா அந்த டேட்ஸ் அரைச்சி வச்சதையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காஞ்ச திராட்சையும் தர்பூசணி விதைகளும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிளறி கொடுங்க. எல்லாத்தையுமே நல்லா இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி கொடுங்க. இதில் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது, நம்ம எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். மல்டி விட்டமின் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட 2 months இதை கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி 2 உருண்டைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேப்லெட்டை கூட நீங்கள் விட்டுடலாம், அவ்வளோ சத்துக்கள். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கால் வலி, கை வலி எல்லாமே கம்மியாகுதுங்க. நான் வந்து முன்னெல்லாம் சாப்பிட்றதில்ல, அந்த பிரச்சனையெல்லாம் வந்தோன்னா இதை செஞ்சு சாப்பிட்டே நல்ல ரிசல்ட் இருக்குது, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், உருண்டைகள் பிடிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே உடையலைங்க, எதுவுமே உடையில, அப்படியே இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து பிடிக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் தேன் விட்டுக்குங்க, நீங்கள் டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட தேன் விட்டுக்கிட்டு அந்த உருண்டைகளை பிடிங்க, சூப்பராக வந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் பட்டனையும் இது பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.